வீடியோ பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோவில் வந்து நம்ம இந்த நெக்கு தான் போட்டிருக்கோம், ஃப்ரண்ட் நெக்கு. இப்போ வந்து பேக் நெக் வந்து முடிச்சாச்சு. இப்போ தெளிவாக தெரியணுன்றதுக்காக நான் பேக் நெக் போட்டுட்டு வெயிட் பண்ணுறேன், ஏன்னா கை வந்து உங்களுக்கு காட்டணுன்றதுக்காக. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் கிளிப்பு வந்து கழட்டிடுறேன். எந்த பக்கமும் டேமேஜ் ஆகலை நம்மளுக்கு. நான் வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி ஒரு பேஸ்கெட் வச்சுக்கிட்டேன், ஃப்ரீயாக இருக்கும் அப்படின்றதுனால. ஏன்னா கழட்டி கழிச்சு அதை எடுத்து வச்சுக்கணும் இல்லையா, அதனால பேஸ்கெட்டில் எடுத்து போட்டுக்கிறேன். நான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த மாதிரி மோட்டிவ் மாதிரி நம்ம சின்ன சின்னதாக டாட்டு வச்சுருக்கேன், இதெல்லாம் வச்சுட்டேன். இது நகர்த்தி தான் போட்டு நான் வச்சுருக்கேன். இப்போ வந்து கை வந்து தெரியணும் எப்படி போடுறீங்க அப்படின்றதுனால இது பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு 2 days இதை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நான் எல்லா வேலையும் முடிச்சு 2 days கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நீங்கள் வந்து ஆரி ஒர்க் மட்டும் போடுறீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு 1 dayல நீங்கள் வந்து இந்த காட்டு இருந்துச்சுனாக்கா நீங்கள் வந்து அழகாக பண்ணிடலாம். அதே மாதிரி இந்த கிளிப்பும் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி நான் எனக்குன்னு வாங்கிட்டது அதே கிளிப்பு தான் இன்னும் யூஸ் பண்ணுறேன். நான் இன்னும் ஒரு புது கிளிப்புன்றது எடுக்கல, ஓகேங்களா. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நான் கிளாத்தை வந்து எடுத்து காட்டுறேங்க, ஓகேங்களா. நான் ஒரு சின்னதாக ஒரு துணியை வந்து இங்கே அட்டாச் பண்ணியிருக்கேன்ல. இப்போ வந்து ஃப்ரண்ட்டு பேக் வந்து கிளியராக வந்து உங்களுக்கு புரிஞ்சிடுச்சிங்களா. இப்போ நம்ம வந்து போட்டாச்சு. நல்ல ஒரு ப்ரைடல் நல்லா பண்ணணும் அப்படின்னு நினச்சோம்னாக்கா கம்பல்சரி வந்து நம்ம நல்லா பண்ணுவோம். நீங்கள் எல்லாமே நல்லா பண்ணுறீங்க, சூப்பராக. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கைக்கு வந்து நம்ம இங்கே வந்து அட்டாச் பண்ணணும். அட்டாச் பண்ணோம்னாக்கா இதை கொஞ்சம் நல்லாவே இங்கே விட்டுடணும். நம்ம கைக்கு அட்டாச் பண்ணுறதுக்கு வேறு எங்கேயும் துணியை வந்து நம்ம தேடிட்டு இருக்க வேண்டாங்க. நம்ம ஏற்கனவே இது வந்து நல்ல ஒரு யூனிஃபார்ம் கிளாத்துங்க, நல்லா டைட்டாக இருக்கும். நம்ம இந்த மாதிரி கிளாத்தை வந்து நீங்கள் சாய்ஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு ஈஸியாக வந்து இருக்கும். இப்போ வந்து நான் இந்த பக்கத்தை பிரித்து இந்த பக்கத்தை வச்சு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் அதே துணி அந்த பக்கம் இருந்த துணியை இந்த பக்கத்துக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா தச்சுட்டேன். நம்ம வந்து இங்கே ஒரு லைன் பண்ணியிருக்கோம், உங்களுக்கு வீடியோவில் தெரியுதான்றது தெரியல. இந்த லைனுக்கு அப்படியே விட்டால் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம். நம்ம கை வந்து ஏற்கனவே மார்க் பண்ணியிருக்கிறதுனால இப்போ வந்து நம்ம அப்படியே வந்து கிளிப்பை போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இங்கே சாதாரணமாக நீங்கள் நார்மலாக போடுங்க, யாருமே தேவை கிடையாது. நம்ம போடும்போது கூட 2 பேர் இருக்கிறீங்கன்னா 2 பேர் போட்டுக்கலாம். பட் யாருமே இல்லைங்க அப்படின்னும் போது நம்மளே வந்து போட்டுக்கலாம். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து இது டவுட் இருந்துக்கிட்டே இருக்குது, எப்படி போடுறோம் அப்படின்ற மாதிரி. பட் வாங்கினவங்க நல்லாவே போடுவீங்க. இது வந்து வாங்காதவங்க, பார்க்குறவங்க, வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்காக தான் இந்த வீடியோ. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆரி ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருக்கிறதுனால நிறைய பேர் இதை விட பெரிய சைஸ் ஒரு சிலர் கேட்குறீங்க, இல்லை வாட்ஸ்அப்பில் தான் கேட்குறீங்க, நிறைய வாட்ஸ்அப் கால் பண்ணுறீங்க. இல்லை பெரிய சைஸ் பண்ணுறதுல வந்து ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. பட் வந்து அது இடம் வந்து நம்மளுக்கு போதுமான அளவு இடம் வேணும். அதை போட்டுட்டோம்னா இப்போ இது 2 நாள் இருக்கணும்னா கூட நம்ம வீட்டில் வந்து ஒரு ஓரமாக போட்டுட்டு அது மேலே ஒரு கிளாத்தை வந்து மூடி வச்சிடலாம். ஏன்னா வந்து தூசு இந்த மாதிரி எல்லாம் விழாமல் நம்மளுக்கு அழுக்காகாமல் இருக்கும். பட் பெரிய சைஸு பண்ணும் போது எனக்கு கொரியர் அனுப்புறதுக்கும் கஷ்டமாக இருக்கும். 2வது வந்து உங்களுக்கு இந்த மாதிரி இடம் இல்லாததுனால நிறைய பேர் வந்து நம்ம எல்லாமே இப்போ அப்பார்ட்மெண்ட்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். அப்படி இருக்கிற போது உங்களுக்கு அது போட முடிய வாய்ப்பு கம்மியாக இருக்கிறதுனால தான் இது வந்து கரெக்டாக இருக்குமே அப்படின்ற ஒரு சாய்ஸில் தான் இதை பண்ணியிருக்கேன். இது வந்து கரெக்டாக தாங்க இருக்குது. இப்போ எனக்கு பாருங்கள், ஈஸியாக தான் நான் போட்டுட்டேன். நிறைய பேர் வந்து ஆரி ஒர்க்கு ப்ரொஃபஷ்னலாக போடுறவங்களே வந்து இது வாங்கியிருக்காங்க, ரொம்ப நல்லா இருக்குங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து ஜென்ஸுங்களே வாங்கியிருக்காங்க.
ஏன்னு கேட்டாக்கா அவங்களுக்கு வந்து இது கம்ஃபர்டபுளாக இருக்குது. நான் கயிறு கட்டி அவங்க சீக்கிரமாக தான் கட்டிடுவாங்க. ஜென்ஸ் வந்து பெரும்பாலும் சீக்கிரமாக தான் கட்டுவாங்க. இருந்தாலுமே இது வந்து இந்த இடத்துல நான் போடலை. ஏன்னா இந்த இடத்துல நம்ம இழுத்து போடுற மாதிரி இருக்கும். பட் இந்த இடத்த வந்து நம்ம போட்டுக்கலாம். இந்த இடத்துல வருது அப்படின்னா இங்க ஒரு துணி மாதிரி போட்டுருங்க. 4 துணி ஒரு பிளவுஸை மடித்து 4 போட்டுக்கிட்டுங்களா, அந்த மாதிரி போட்டுட்டு அது பிறகு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் வந்து உடையாது. இப்போ நான் கொஞ்சம் வலிச்சு போடுறேன். பட் இங்கே அந்த அளவுக்கு நான் வலிக்க மாட்டேன். அந்த பக்கம் இழுத்து வலிச்சுக்குவேன். ஏன்னா அந்த பக்கம் தான் நம்மளுக்கு டைட் தேவை. எந்த பக்கம் டைட் வேணுமோ அந்த பக்கம் டைட் இருந்தால் மட்டும் போதுங்க. நிறைய பேர் கேட்குற ஒரே கேள்வி, டைட்டாக இருக்குமா? இதை போட்டு காமிக்கிறேன் இல்லைங்களா, டைட்டாக தானே இருக்குது. நான் அந்த பக்கம் போட்டுப்பேன். இது வந்து பார்த்தீங்கன்னா அது சின்ன கடை தாங்க, 10க்கு 10 கிலோ கம்மி தான் இருக்கும். பட் அதுலேயே வந்து நாங்கள் ஒரு பெரிய மிஷின் 2 போட்டிருக்கோம், ஓவர்லாக் மிஷின் போட்டிருக்கோம், பெரிய கட்டிங் டேபிள் போட்டிருக்கோம். பட் இது ஒன்றே இந்த கடையில் மாத்திரம் எப்பயும் இருக்கணுன்றதுக்காக இந்த இதை வந்து போட்டிருக்கேன். இது வேணும்னா நம்ம வந்து போட்டுக்கலாம். 10 முடிஞ்சிட்டோன்னே கழட்டி ஒரு ஆணி அடிச்சிருக்கேன். இதுக்குன்னு இந்த ஆணியில் எடுத்து மாட்டிடுவோம். இப்போ பாருங்கள் டைட் பண்ணுறேன். இந்த பக்கம் நம்மளுக்கு டைட் தேவைன்றது இந்த பக்கம் தான் டைட் வேணும். ரொம்ப லைட் கலருங்க இது. இதோட சாரீ வந்து ஒரு மாதிரி எல்லோஷ் கலரில் சாரீ. 8000 சம்திங் சாரீ. இது ரொம்ப எலகன்ட் கலரு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஓரளவுக்கு எல்லா கிளிப்பும் போட்டுட்டேன். இப்போ இந்த பக்கம் டைட் வேணும் இல்லையா, இதை பாருங்கள். ஏன்னா இந்த பக்கம் நம்மளுக்கு வந்து நம்ம அட்டாச் பண்ண கிளாத்து நம்ம எவ்வளோ நாளும் வலிச்சுக்கலாம், இழுத்துக்கலாம். ஓகேங்களா, பாருங்கள் எவ்வளோ துணியை நீங்கள் வந்து இழுக்க முடியும். இந்த கையில் இருக்கிற ப்ரெஷர் எவ்வளோ வந்து நீங்கள் இழுத்துக்க முடியுமோ அவ்வளோ அளவுக்கு பாருங்கள். போதும் இல்லைங்களா? இந்த அளவுக்கு வந்து நம்ம டைட் இருந்தாக்கா தாராளமாக நம்ம இந்த இதை வந்து போடலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா காட்டு எல்லாமே வந்து அவைலபிளில் இருக்குது. அந்த வீடியோ வரும் உங்களுக்கு அடுத்த வீடியோவில். எல்லாமே வந்து இறங்கிருக்கு. யாருக்கு வேணுமோ அவங்க வந்து சீக்கிரமாக ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி வாங்கிக்கலாம். உங்களுக்கு வந்து சேஃபாக வந்து கொரியரில் தாங்க அனுப்புவோம். எந்த ஊருக்காக இருந்தாலும். வெளிநாட்டுலேயும் கேட்குறீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கொரியர் வந்து அதிகமாக விழும். கேட்டால் இது வந்து ஒன்று ஷிப்பிங்கில் வரும், இல்லைன்னா நல்ல மழைங்க, இடி இடிக்குது. பார்த்தீங்கன்னா இவ்வளோ டைட்டில் அழகாக வந்து நம்ம இப்போ இந்த பக்கம் கூட உங்களுக்கு வேணும்னா நீங்கள் டைட் பண்ணிக்கலாம். இழுத்து வேண்டாம்னு சொல்கிறேன். பட் நம்மளுக்கு தேவையில்லை இல்லையா, இது கரெக்டாக அங்கே போதும் இல்லையா, அதனால அந்த பக்கம்லாம் நம்ம வந்து போட வேண்டியது இருக்காது. இதை நான் போட்டுட்டு ஒரு கை போட்டுட்டு 2வது கை போடும்போது உங்களுக்கு வந்து இப்போ பார்த்தீங்கன்னாக்கா கை போட்டாச்சு 2 கை. இப்போ வந்து நான் வந்து கழட்டிடுறேன். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நிறைய போடுறதுக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ கார்ட்ஸ் வந்து அவைலபிள் இருக்குங்க. யார் வேணும்னாலும் 1 வீக்குள்ளே புக்கிங் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்து வந்து முடிச்சிடும். இந்த வீடியோவை பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு